அனைவருக்கும் வணக்கம். நாம் சென்ற பதிவில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய கடன்களை பற்றி பார்த்தோம். தற்போது பிறவி கடன் என்பதை பற்றி பார்ப்போம். பிறவி கடன் என்பது வேறு ஒன்றுமல்ல, தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமையான திருமணத்துக்கு பிறகு பெற்றோர்கள் மற்றவர்களுக்காக செய்கின்ற தர்மம், தானம் ஆகியவற்றின் காரியம்தான் பிறவி கடனாகும். காரணம், இந்த உலகத்தில் இறைவன் நம்மை எதற்காக படைத்தார், நாம் எதற்காக வாழ்ந்தோம் என்பதையுடைய விடைதான் பிறவி கடன். குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்து விட்டோம். அடுத்து இந்த சமுதாயத்துக்காக நம்மால் முடிந்த நல்ல உதவிகளை தன்னுடைய உடல்நிலை, மனநிலை, பொருளாதார நிலை ஆகியவற்றை உணர்ந்து மற்ற மக்களுக்காக, கஷ்டப்படும் மக்களுக்காக, ஏழ்மை நிலையுள்ள மக்களுக்காக நம்மால் முடிந்த உதவிகளை தன் வாழ்நாளில் செய்ய வேண்டும் என்பதுதான் பிறவி கடனாகும். காரணம், இறைவனுடைய தத்துவமே, ஆண்டவன் கட்டளை இதுதான். மனிதனாக பிறந்தாய், தெய்வமாக வாழ்ந்தாய், இறைவனோடு கலக்க வேண்டிய நிலை வந்தால் அதற்கு பிறவி கடன் தான் உங்களுக்கு நல்ல வழி காட்டும். அதற்கு பாதைதான் தர்மம், தர்மம், தர்மம். இதை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் மன அமைதியுடன் எதிர்கால இறுதிக்கட்ட வாழ்க்கை நமக்கு சிறப்பாக அமையும் என்பது ஆன்மீக சான்றோர்களின் வாக்கு என்பதை மீண்டும் சொல்லி, எல்லாம் வல்ல இறைவன் அனைவருக்கும் நல்லாசி வழங்க வேண்டும் என்று சொல்லி கேட்டு, நல்லதே நினைப்போம், நல்லதே நடப்போம். நன்றி.